குலதேவதைகளெல்லாம் நல்லா நினச்சிக்கோங்க. அப்புறம் இஷ்ட தேவதையை நினச்சிக்கோங்க. அப்புறம் ஸ்தல தேவதையை நினச்சிக்கோங்க. எந்த ஸ்தலத்திலிருந்து இதை பண்ண போகிறீங்க அந்த ஸ்தல தேவதைகளை நினச்சிக்கோங்க. கிராம தேவதைகளெல்லாம் நினச்சிக்கோங்க. சமஸ்த தேவதைகளையும் தேச தேவதைகளையும் நினச்சிக்கோங்க. நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்கின்ற இந்த நாட்டுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். சாமி நேற்றுக்கு ஒரு மக்கள்கிட்ட சொன்னேன், இந்த நாட்டுக்கு நம்மளெல்லாம் ரொம்ப நன்றி சொல்லணும். காரணம் இந்த நாடு ரொம்ப கருணாமூர்த்தி. உண்மையாக சொன்னேன், சத்தியம்தானே. இந்த நாடு ரொம்ப கருணாமூர்த்தியாக்கும். எத்தனையோ உயிர்களை வாழ வச்சிருக்கு. இந்த கனடா நாடு ரொம்ப கருணை உள்ள நாடு. அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கும் இந்த நாட்டுக்காக நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். காரணம் நம்மளெல்லாம் இதெல்லாமே ரொம்ப கஷ்ட துன்பங்களை அனுபவிக்கும் போது இங்கே வந்து இருந்துக்குங்கோ, உங்களால் முடிகிற வேலையெல்லாம் பண்ணி இங்கே வாழ்ந்துக்குங்கன்னு சொல்லுது இந்த நாடு. அதுதான் இப்போது நம்ம எந்த விசேஷமாக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு இன்றைக்கி ஒரு விசேஷமான நாள். இந்த நாட்டுக்கு இல்லையா? இன்றைக்கி என்ன நாள் கனடாவுக்கு? நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுக்கு இன்னும் இந்த நாட்டில் இருந்து வாழ வேண்டி இருக்கின்றது. அதுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் இந்த நாட்டில் கிடைக்கணும். சமாதானமாக இருந்து வாழ்றதுக்கு எல்லா விதமான செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும். அதுக்கு பகவான் நமக்கு ஆசீர்வாதம் செய்ய வேணும். பகவானை காப்பாற்றுவோம். எங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் வரும் காலத்து வரும் வாரிசுகளுக்கெல்லாம் எல்லா மங்களங்களும் கிடைக்கணும் என்ற பிரார்த்தனையோடு ஓம் நம சிவாய சாந்தாய சுத்தாய நிர்மலாய பிரசன்னாய ஸ்ரீ தட்சிணா மூர்த்தயே நமஹ. ரெண்டு கையாலே மானசிகமாக கும்பிடுங்க. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஓம் சரவண பவ. எல்லாரும் என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கோங்க. இந்த சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் நம்மளுடைய நவகிரக தேவதைகளுடைய பிரீதிக்காகவே நம்மளிப்போ பாராயணம் பண்ணலாம். ஏதாவது ஒரு சங்கல்பம் இருக்கணும். இப்படி ஒரு சுப்பிரமணிய அஷ்டோத்திர சதநாமாவளி இன்றைக்கி நம்ம படிக்கிறதா இருந்தால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். என்ன காரணம்னா நம்மளுடைய சங்கல்பம் நவகிரக தேவதைகளுடைய தோஷங்களெல்லாம் நிவர்த்தி ஆகணும். நவகிரக பிரீதி நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இருக்கணும். நவகிரக பிரசாதம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப கிடைக்க வேணும். அப்படியெல்லாம் மானசிகமாக பிரார்த்தனை பண்ணுவோம்.